Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. என்ன மல்லி, யாருக்கு அப்படி கால் பண்ணிட்டு இருக்க? அப்போல இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க. என்னமா நீ ட்ரை பண்றவங்க கிடைக்கல? நான் விஜய்க்கு ட்ரை பண்ண அண்ணி. அப்ப என் போனுக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, அவங்களே மறுபடியும் கூப்பிடுவாங்க, நீ டென்ஷன் ஆகாம இரு. புது நம்பர் தானே, அதுக்கே இவ்ளோ அழட்டிக்கிற? யாராவது கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணிருப்பாங்க. இந்த சமயத்துல ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்திருக்குன்னா அதை எப்படி சாதாரணமா எடுக்க முடியும்? ஐயோ, அவ்ளோ கரிசனை உனக்கு? ரொம்ப கவனமா தான் இருக்க போல. இவ்வளவு கவனமா இருக்கிறவ குழந்தைய கையில வச்சிருக்கும் போதும் கவனமா இருந்திருக்கணும். குழந்தைய தொலைச்சிட்டு வந்துட்டு இப்படி வியாக்கானம் பேசிட்டு இருக்க. நீ சொன்ன பாயிண்ட் கேட்டு அப்படியே எனக்கு சிலுத்து போச்சு. ஏன் ராஜி, அவளே குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. நீ வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு. மல்லி, நீங்க யோசிச்சதுதான் சரி. வெண்பா வேற யாரோட நம்பர்ல இருந்தா கால் பண்ணிருக்கா. இப்ப நீங்க அந்த நம்பருக்கு திரும்ப ட்ரை பண்ணுங்களா. மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். ஒரு கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் கால் வரலன்னா பரவாயில்ல. ஆனா மறுபடியும் கால் பண்ணிருக்காங்கன்னா அது நிச்சயமா வெண்பா சம்பந்தப்பட்ட காலா இருக்க வாய்ப்பு இருக்கு. தீபன் சார், இப்ப என்ன பண்ணலாம்? இத உடனே நம்ம இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ரிங் போதான் இன்ஸ்பெக்டர் எடுக்கல. மல்லி, போனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நான் நேரா ஏசி ஆபீஸ்க்கே போயிடுறேன். அங்க போய் இந்த விஷயத்தை சொல்லி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரிங்களா சார்? நானும் கூட வரேன் சார். என்னால இவ்ளோ டென்ஷனோட இருக்க முடியாது சார். ஏய் மல்லி, விஜய் இப்ப வந்துருவான். விஜய் வந்த உடனே இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும். இன்னும் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு? அசால்ட்டா நீ பாட்டுக்கு கிளம்புற. நானும் தேடுதானு போறேன் ராஜி. அவர்தான் இருக்காருல்ல, அவரு போட்டோம். நீ இங்கே இரு. விஜய் வந்ததும் என்ன செய்யறதுன்னு முதல்ல முடிவு பண்ணுவோம். ஆமா மல்லி, எல்லாரும் ஒரே இடத்துல ஆஜராக வேண்டாம். விஜய் வந்ததும் நீங்க என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுங்க. நான் இந்த போன் நம்பருக்கான லொகேஷனை ஃபைண்ட் பண்ணி பாக்குறேன். அந்த லொகேஷன் தெரிஞ்ச உடனே சொல்லுங்க, நான் கூட அங்க போயிடுறேன். கண்டிப்பா சொல்றேன். நீங்க தைரியமா இருங்க மல்லி, குழந்தை கண்டிப்பா கிடைச்சிருவா. ஓகே மல்லி, வந்து உட்காரு. வா உட்காரு. ஹலோ டாடி, நான் ஐஷு பேசுறேன். சொல்லு ஐஷு. நான் 100 மீட்டர்ஸ்ல வின் பண்ணிட்டேன் டாடி. ஓ அப்படியா? சரி, டாடி ஒரு 1 hour கழிச்சு கூப்பிடுறேன். டாடி, நான் சொன்னது கேட்டுச்சா? 100 மீட்டர்ஸ்ல வின் பண்ணிட்டேன். ஓகே செல்லம், கேட்டுச்சு. அதான் நான் 1 hour கழிச்சு கால் பண்றேன்னு சொன்னேன்ல. என்ன டாடி நீங்க ஒரு கங்க்ராட்ஸ் கூட எனக்கு சொல்ல மாட்டீங்க? ஐஷு, டாடி இப்போ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கேன். அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் உன்னை மறுபடியும் கூப்பிடுறேன். சரியா? ஐம் சாரிம்மா, ஐம் சாரி. ஏன் டாடி ஒரு விஷ் கூட பண்ணல? என்ன செல்லம், எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? இந்தா, முதல்ல இந்த தண்ணியை குடி. இப்ப சொல்லுடா, என்ன பிரச்சனை உனக்கு? ஆண்டி, என்ன ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க. என்னது? ஒன்ன ரவுடி பசங்க துரத்திட்டு வரானுங்களா? எங்க அவனுங்க? பின்னாடிதான் துரத்திட்டு வந்தாங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஆமா, உன்னை எதுக்கு துரத்திக்கிட்டு வரானுங்க? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆண்டி. நானும் என்னோட அம்மாவும் தான் கார்ல போயிட்டு இருந்தோம். என் முகத்துல மயக்க மருந்து வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்தா நான் தப்பிச்சு வரேன். கட்டையில போறவனுங்க சின்ன பிள்ளைங்களை கூட விட மாட்டேங்கிறானுங்க. அவனுங்க மட்டும் என் கையில கிடைக்கட்டும்,
கை வேற கால் வேறன்னு பிச்சு போட்டுருவேன். செல்லம், நீ பயப்படாத. முதல்ல நம்ம இங்க இருந்து போயிருவோம். அதுக்கப்புறம் உன்னை பத்திரமா உங்க அம்மா கிட்ட கூட்டு போய் நான் விட்டுடுறேன். சரி ஆண்டி, உங்ககிட்ட ஃபோன் இருந்தா கிட்ட கொடுங்க, எங்க அம்மாட்ட பேசிக்கிறேன். பாப்பா, அது வந்து என் போன்ல அவுட் கோயிங் இல்ல. நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு உன்னை பேச வைக்கிறேன் உங்க அம்மா கிட்ட. அந்த ரவுடி பசங்கள்லாம் எந்த நேரத்துல இங்க வந்துருவானுங்க. இதான் நம்ம இங்க இருந்து போயிருவோமா? ஆட்டோ வா பாப்பா, சீக்கிரம் போ. சார், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு நம்பர் வந்துச்சுல சார், அந்த கார் அங்கதான் சார் நிக்குது. யோ, அந்த ரவுடிகள் அங்கதான் இருக்காங்க, வாங்க. ஓகே சார். டேய், போலீஸ்டா. ஏய், நில்லுடா, நில்லுடா. ஏய், நில்லுடா. வாடா, வாடா. ஏய், வாடா, பாக்குறீங்க? வாடா, வாடா. விடுங்க சார். வாடா, வாடா, கடந்து. வாடா. ஏய், என்ன பண்ணு? சொல்றா. சொல்லு. எந்த பொண்ணு சார்? சார், எந்த பொண்ணை பத்தி சார் கேக்குறீங்க? எந்த பொண்ணுமே எங்களுக்கு தெரியாது சார். ஏய், நீங்க தான் கடத்திட்டு வந்தீங்கன்னு ஆதாரபூர்வமா தகவல் இருக்கு. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. யோ, அடிங்கயா. சொல்றா. சொல்லு. சொல்லிடுறேன் சார். சார், சொல்லிடுறேன் சார். சார், கடத்திட்டு தான் சார் வந்தோம். ஆனா இப்ப எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு சார். தப்பிச்சு போயிட்டாளா? கான்ஸ்டபிள், இவங்கள முதல்ல ஜீப்ல ஏத்து. ஓகே சார். மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், வா, வாடா, வாடா. வா. சார், சார், ஏறு. வாடா. ஏத்து, ஏறு. போல. சார், வாடா. ஏத்து, ஏத்து, சீக்கிரம் ஏத்து. வாடா. சீக்கிரம் ஏறுங்க. வாடா செல்லம். இந்தா. ஓகே மேடம். வா செல்லம், இது என் வீடுதான். நீ தைரியமா உள்ள வா. இங்க யாரும் உன்னை தேடி வர மாட்டாங்க. என்னதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இங்க பாரு, அந்த ரவுடி பசங்க இந்த பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப நாம போனோம்னு வையே, உன்னை மறுபடியும் தூக்கிட்டு போயிருவானுங்க. கொஞ்ச நேரம் வீட்டுல இருப்போம். அதுக்கப்புறம் நான் வெளியில போய் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? வா வா. வா பாப்பா, உட்கார். இது யார் வீடு? என் வீடுதான் செல்லம். யாருமே இல்ல. என் புருஷன் பிள்ளைங்க எல்லாரும் இருக்காங்க. இப்பதான் வெளியில போனாங்க. எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. ஆமா, நீ ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கிறியா? என்னடா பாக்குற? இங்க உனக்கு எந்த ஆபத்தும் வராது. உன்னை தேடி யாரும் வரவும் மாட்டாங்க. நீ தைரியமா இருடா. நான் என் அம்மா கிட்ட உடனே பேசணும், கொஞ்சம் ஃபோன் வேணும். அதுக்கு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் கண்ணு. கையில வேற பணம் இல்ல. இப்ப வீட்ல பணத்தை எடுத்துக்கிட்டு போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ உங்க அம்மாட்ட பேசலாம். சரியா? சரி, உங்க அம்மாவோட போன் நம்பர் மட்டும் சொல்லு. நான் ஒரு தடவை பேசி பாக்குறேன். அதுக்கப்புறமா உன்கிட்ட குடுக்கறேன். பெத்த மனசு பதறம் இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். நீ நம்பர் சொல்லு. நீ இங்கே பத்திரமா இரு. நான் போய் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு அந்த ரவுடி பசங்க இந்த பக்கம் இருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ அது வரைக்கும் இங்கேயே இருக்கணும். சரியா? சரி. வந்துடுறேன், இரு. ஏய், அக்கா தானே கூப்பிடுறாங்க. கலாவதி அக்கா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நீ எங்க இருக்கிற? ஊர்ல தான்க்கா இருக்கேன். ஒரு நல்ல பொண்ணு வந்து மாட்டி இருக்குது. ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். கூட்டிக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு வரியா? அதை விட வேற என்ன வேலை இருக்கு? ஏதோ கிளம்பி வந்துடுறேன்க்கா. சீக்கிரம் வா. குடி இருக்கிற வீடு,
இங்க ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாதுடா. புரியுதுக்கா, நான் வந்துடுறேன். சரி சரி வா. டேய், அக்கா பெரிய ஆளா இருக்கேடா. பைய தூக்கிட்டு அப்படியே ஒரு நடந்து போச்சுன்னா குழந்தைய புடிச்சிட்டு வந்துருதுடா. இவனுக்கு எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னே தெரியல. ச்சே. அக்கா எங்க கிளம்பிட்ட? டேய், எங்கடா போனீங்க முட்டா பசங்களா? உங்களை தான்டா தேடிக்கிட்டு இருந்தேன். எங்கடா போய் தொலைஞ்சீங்க? அக்கா, நீ தானே என்ன 3 பீஸ் வேணும்னு கேட்ட, அதான் எங்கேயாவது சிக்குதான்னு தேடிட்டு வரோம். அது சரி, நல்லா தேடி கிழிச்சிங்கடா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டா. நான் உங்களை தேடி வந்துகிட்டு இருந்தேனா, அந்த சமயத்துல ஒரு செம்ம பொண்ணு 8 வயசு தான் இருக்கும், என் மேலேயே மோதி வந்து நிக்குதுன்னா பாரு. அத யாரோ கடத்திக்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அங்கிருந்து தப்பிச்சு என்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. அக்கா, எலி பொறியில இருந்து தப்பிச்சு பூனை கிட்ட மாட்டிக்கிச்சா? செம மாட்டா இருக்கேக்கா. டேய், கத்தி பேசாதீங்கடா. குடி இருக்கிற இடம் அக்கம் பக்கத்துல யாருக்கு அதுலயாவது விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அக்கா, அந்த குழந்தை எங்க? எங்க கண்ணுல காட்டுக்கா, நாங்க கொஞ்சம் பாத்துக்கிறோம். டேய், சும்மா சும்மா போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. உங்களை எல்லாம் பார்த்தா அவ கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிருவா. நான் அவளை அவ அப்பா அம்மா கையில ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்டா. அதை கெடுத்துறாதீங்க. என்ன மல்லி, யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஒரு நம்பர்ல இருந்து 3 கால் அடுத்தடுத்து வந்துச்சுன்னு சொன்னேன்ல அண்ணி, அந்த நம்பருக்கு தான் கால் பண்றேன். என்ன எடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஆமா அண்ணி, ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.